புகழ்துணை நாயனார். புகழ்துணை நாயனார் சோழ நாட்டில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செருவள்ளிபுத்தூர் அப்படிங்கிற ஊரில் சிவ வேதியர் குலத்தில் அவதாரம் செஞ்சார். இவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டு தினந்தோறும் அவரை தொட்டு பூஜை செய்யக்கூடிய திருப்பணியை செஞ்சிட்டு இருந்தார். அப்போ தான் அந்த நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்ததுனால மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு ஊர்களுக்கு போக ஆரம்பித்தாங்க. பசுமையான ஊர்களுக்கு போய் பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போயிட்டாங்க. இப்போ புகழ்துணையாருடைய உறவினர்களும் நாம் இங்கேயே இருந்தால் ஒரு செப்பு காசு கூட கிடைக்காது, அதனால நாமளும் போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. புகழ்துணையாரோ நானும் வந்துட்டா இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் தனியாக இருப்பார், அவருக்கு பூஜையெல்லாம் செய்யணும், அதனால நான் வரமாட்டேன், என்னுடைய காலம் முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவங்க உறவினர்களும் வேறு ஊருக்கு போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது தண்ணீர் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. இவர் தொலை தூரத்தில் போய் தண்ணீர் கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு காட்டுப்பூக்களை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு ஆனால் அந்த பூஜையை விடாமல் செஞ்சுட்டே இருக்கார். இப்படி இருக்கும்போது அவர் பல காலம் சாப்பிடாம தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்ருக்காரு. அதனால் வயதும் ஆகி போச்சு, உடலும் தளர்ந்து போச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தொலைதூரத்தில் போய் தண்ணீர் கொண்டு வராரு. அபிஷேகத்துக்கு கொண்டு வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது மயக்கம் வந்தது. மயக்கத்தில் அப்படியே அந்த குடத்தை கீழே போட்டுட்டு விழுந்துட்டார். விழுந்த உடனே அப்படியே மயங்கி விழுந்த உடனே அந்த மயக்கத்தை சிவபெருமான் வந்து ஒரு உறக்கமாக மாற்றினார். ஆனால் ஆழ்ந்த உறக்கமாக மாற்றிட்டு அவருடைய கனவில் போய், இனி நீ கஷ்டப்பட வேண்டாம், எனது பலிபீடத்தில் தினந்தோறும் ஒரு பொற்காசு வைப்பேன், அந்த பொற்காசை கொண்டு வந்து உனக்கும் உனது உறவினர்களுக்கும் எனது பூஜைக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்லி முடித்த பிறகு அவர் சாதாரணமாக தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எந்திருந்து பார்த்தாரு. சிவபெருமான் மீது குடம் பட்டிருந்த அடையாளம் இருந்தது. அதை பார்த்துட்டு ரொம்ப துடிதுடிச்சு போயிட்டார். உங்கள் மேலே நான் குடத்தை போட்டுட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பலவாறு கத்தி கூச்சலிட்டார். அதுக்கப்புறம் அந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு பலிபீடத்தில் பார்க்குறாரு. கனவுல கண்டது மாதிரியே ஒரு பொற்காசு இருந்தது. அந்த காசை கொண்டு போய் சில பொருள்கள் வாங்கி சிவபெருமானின் பூஜைக்கும் தனது சாப்பாட்டுக்கும் பயன்படுத்திட்டார். இப்படி சில காலம் சிவபெருமானின் சிவ தொண்டு செஞ்சுட்டு சிவபெருமானுடைய திருவடிக்கு சென்று சேர்ந்தார். இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது, பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கு அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.